உதயமாகுதொரு விடியல் உலக உயிர்களின் விழியில் ஞான நெறிகளின் புதையல் நாள்தோறும் சான்றோருரையில் உதயமாகுதொரு விடியல் உலக உயிர்களின் விழியில் பனிசரி காரி நீ பசா பனிசரி காரி நீ பரி பனிசரி காரி நீ பகா கம பம கம கரி கரி சரி சரி சரி. மனித வாழ்வை புனிதமாக்கிட மாற்று பாதை அமைப்போ பிறந்த மண்ணை ஸ்வர்க்கம் ஆக்கிட சத்திய வழி நடப்போ புவியில் வாழும் இதயமெங்கும் மனிதநேயம் வளர்ப்போ அகிலமெங்கும் விதைப்போ அகிலமெங்கும் விதைப்போ உதயமாகுதொரு விடியல் உலக உயிர்களின் விழியில். அனைவருக்கும் வணக்கம். சான்றோர் நேர்காணலில் நாம் இன்றைக்கு சந்திக்கவிருக்கும் முக்கிய நபர் பிரம்மகுமாரி அமைப்பின் தலைவர் ஜானகி தாதியின் 100வது பிறந்த நாள் விழாவை முன்னிட்டு வந்திருந்த முக்கிய விருந்தினர்களில் ஒருவரான குமாரி சச்சு அவர்களை நாம் இன்றைக்கு சந்திக்கவிருக்கிறோம். வணக்கம். வணக்கம் சச்சுமா அவர்களே. ரோஜா மலரின் ராஜகுமாரி, இன்றைக்கும் நீங்க குமாரி தான். அவ்வளவு அழகா அதே ஒரு இளமையோட இருக்கீங்க. அதுக்கு எங்களுடைய நேயர்களின் சார்பாக எங்களுடைய பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா மனிதன் எப்போதுமே ஒரு பணத்தை நோக்கியே முன்னேறி கொண்டிருக்கிறான். பணம் மட்டுமே எல்லா சந்தோஷத்தையும் எல்லா செல்வங்களையும் அவனுக்கு தந்துடும் அப்படின்னு நினைக்கிறான். ஒரு காலகட்டத்துல அவனுக்கு ஒரு வெறுமை ஏற்படும் பொழுது தனது வாழ்க்கையை திரும்பி நோக்குகிறான். அப்போ ஒரு வெறுப்பு, ஒரு வெறுமை, ஒரு வாக்குவம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு வெற்றிட நிலையை அவன் அடையிறான். அப்போ அடையும் பொழுது நாம யாரு, நமக்கு என்ன தேவை, இந்த பயணம் சரியா இருக்குமா அப்படின்னு தான் அவன் எண்ண தோன்றான். அப்போ அந்த எண்ண தொடங்கும் பொழுது அவனுக்கு இருக்கிற அந்த ஆன்மீக சந்தையில எதெல்லாம் அமைதி கொடுக்கறதோ அதெல்லாம் அவன் தேடின்னு போறான். அந்த மாதிரி இருக்கிற ஒரு பெரிய அமைப்புகள்ல நம்ம பிரம்மகுமாரிகள் அமைப்பும் ஒண்ணு. நீங்க இப்போ கடந்த ஒரு 2 நாட்களாக இங்க வந்திருக்கும் போது பல நிகழ்வுகளை நீங்க பார்த்திருப்பீங்க. அதனுடைய அனுபவங்களும் உங்களுக்கு திரைப்படத்துறையை சார்ந்த உங்களுக்கும் பல வகையில இன்னல்கள் இருந்திருக்கலாம், ஒரு வெற்றிட நிலைமையெல்லாம் ஏற்படுத்திருக்கலாம். இந்த அமைப்பு எந்த வகையில உங்களுக்கு ஒரு முன்னுதாரணமா அமைந்தது, உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு அனுபவங்களை உங்களுக்கு கொடுத்தது அப்படின்றத இன்னைக்கு எங்களோட நீங்க பகிர்ந்துக்கங்க. நிச்சயமா. அதாவது எனக்கு இந்த பிரம்மகுமாரியினுடைய அமைப்பு கொஞ்சம் வருடங்களாவே தெரியும். பட் நேரடியா போய் கலந்து கொள்ள முடியாததுக்கு ஒரு காரணம் என்னுடைய தொழில். அதுக்கப்புறம் எனக்கு கவர்மெண்ட்ல, எனக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் இயலிசை நாடக மன்றம்ன்ற ஒரு அமைப்புல எனக்கு உறுப்பினர் செயலாளராக கொடுத்தாங்க. அந்த உறுப்பினர் செயலாளர் தமிழக அரசுக்கு கொடுக்கும் பொழுது எனக்கு அங்க சில பணிகள் நான் போக முடியாது. அதுக்கு ஒரு சரியான நேரம் இல்லை. ஆனா மனசுக்குள்ள இருந்தது. சில சமயம் இப்ப தோணுது, நாமளே தான் ஒரு நேரத்தை உருவாக்கிக்கணும், அதுவா வராது அப்படிங்கிறது தெரியுது. பட் இருந்தாலும் சில கட்டாயங்கள்னால பண்ண முடியல. ஆனாலும் எங்க சினிமா வாழ்க்கையில அந்த சினிமான்றது ஒரு பெரிய என்டர்டெயின்மெண்ட், வெளியில இருக்கிற மக்களுக்கு வெறும் பொழுதுபோக்கு அம்சம் மட்டும் இல்லை,
அது உள்ள நாங்க நடிக்கும்போது சக நடிகர்கள் நடிகைகள் இருக்காங்க பாத்தீங்களா, எங்களுடைய டெக்னீஷியன்ஸ்ல சில நல்ல விஷயங்களை நாங்க சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கும்போது அது விரயமா இருக்காது, ஒரு நல்ல விஷயங்களை பேசுவோம். அப்படியே எனக்கு பேசும்போது நிச்சயமா இந்த நேரத்துல, ஏன்னா அவங்க வந்து அவ்வளவு ஈடுபாடோட இருந்த ஒரு ஆர்டிஸ்ட் யாருன்னா ராஜா சுலோச்சனா அவர். ரொம்ப சீனியர் ஆர்டிஸ்ட். அவங்க வந்து இந்த பிரம்மகுமாரி அமைப்பை பத்தி என்கிட்ட பேசிட்டே இருப்பாங்க. சச்சு நீ வா நாம போலான்னு, சென்னையில இருந்து ரொம்ப அருகாமையில இருக்கிற ஸ்ரீபெரும்பத்துக்கு. ஸோ இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் நாங்க நல்ல விஷயங்களை பரிமாறும்போது நான் அதுக்கு போயிருக்கேன். அப்ப எனக்கு வந்து அங்க சில இதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க, இப்படி இப்படி இப்படின்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு இந்த ஆர்ட் அண்ட் கல்ச்சரல் இது சொல்லி ஒரு அமைப்புன்னு சொல்லி ஆரம்பிச்சாங்க வேலூர் ஆற்காடுக்கு போற வழியில. அதுக்கு என்ன கூப்பிட்டாங்க, என் மனசுல இருந்துகிட்டே இருந்தது. சரி நிச்சயமா ஏதாவது ஒரு நிகழ்ச்சியில நம்ம வந்து அதுல போய் கலந்துக்கணும்னு. ஸோ அதுல கலந்துக்கிட்டேன். ஸோ அப்படி தொடர்ச்சியா எனக்கு வந்தது. ஸோ இன்னைக்கு அந்த இப்போ நடக்கிற அந்த அமைப்பு மூலயமா இவங்களது ஜானகி தீதி 100 வருட பிறந்தநாள் விழா, நிஜமாவே ஒவ்வொருத்தரும் நாமெல்லாம் என்னமோ நினைச்சுக்கிறோம், வீட்டுல ஒரு சாதாரண வேலை, ஒரு குடும்பத்துக்கே நம்ம அப்படி சாதிச்சுட்டோம்னு நினைக்கிறோம். எந்த விதமான ஒரு பந்தங்களும் இல்லாம, ஒரு ஈடுபாடு இல்லாம, அதுல நமக்கு ஏதாவது கிடைக்குமான ஒரு மன இது இல்லாம, எல்லாத்தையும் மறந்து ஒன்லி சர்வீஸ், வெறும் சேவை அப்படின்னு வந்து அவங்க 100 வருஷம் பண்ணியிருக்காங்களே அப்படின்னு நினைக்கும் போது எங்களுக்கெல்லாம் வந்து நிஜமாவே கையெடுத்து கும்பிடணும்னு. என்னடாவது ஒரு முன் உதாரணம் நம்மளும் தெரிஞ்சுக்கணும். வெறும் ஒரே ஒரு வாழ்க்கையில இல்லாம இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் வந்து முன் வந்து நின்று சொன்னாதான் மக்களுக்கு வந்து தெரியுது. ஸோ அவங்க வந்து தெரிஞ்சாலும் சரி, இல்ல மேற்கொண்டு அவங்க எப்படி பண்ணாலும் சரி, நாம செய்ய வேண்டிய சேவைகளை போகும்போது அவங்களா தானாவே ஈடுபாடோட வருவாங்கன்ற எண்ணத்தினால்தான் அவங்க இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு இந்த உருவாக்கியிருக்காங்க. ஸோ இங்க வந்து எனக்கு முதல்ல எனக்கு வர முடியாத சூழ்நிலை ஒண்ணு இருந்தது. அதனால என்னவோ தெரியல, ஒரு மனசுக்குள்ள அந்த உணர்வுகள் இருந்தா எப்பவுமே நம்மளை கொண்டு போய் அங்க நிறுத்திடும் சொல்லுவாங்க. அந்த இதுல நான் இங்க வந்திருக்கேன். 2 நாளா பாக்குறதுல முக்கியமா நான் தெரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா, மனசுக்கு ஒரு நல்ல சாந்தி, ஓம் சாந்தின்னு சொல்றாங்க, அந்த மனசுக்கு சாந்தி. 2வது, வெவ்வேறு இடத்துல நம்ம ஒரு இடத்துல போகும்போது அந்த மக்களுடைய கிரேடு வரும். இவங்க இந்த கிரேடு, இவங்க அந்த கிரேடு, அவங்க இது. இங்க அந்த மாதிரி இல்லவே இல்லை. எல்லா மொழிக்காரங்களும் எல்லா மதமும் சேர்ந்து எல்லாரும் ஒன்னா, ஏற்ற தாழ்வுகள் இல்லாம எல்லாரும் ஒன்னா பழகி எல்லாரும் சிரிச்சு ஓம் சாந்தி சொல்லி சர்வீசஸ் பார்க்கும்போது நிஜமா வேற உலகத்துல வேற ஒண்ணுமே தெரியல. ஸோ அந்த இதே வந்து எனக்கு இங்க நிச்சயமா கிடைச்சது. நீங்க அந்த முதல் பிறந்த நாள்ல நேற்றைய நிகழ்ச்சியில நீங்க பார்த்திருப்பீங்க. ஜானகி தாதி ரொம்ப ஒரு அருமையான உரையாடலை நிகழ்த்தினாங்க வந்திருக்கிற உறுப்பினர்களுக்கு. அதுல வந்து நீங்க அந்த உரையை கேட்ட பிறகு அதுல வந்து என்ன மாதிரியான செய்தி வந்து உங்களை மிகவும் வந்து ஈர்த்ததுன்னு சொல்ல முடியுமா? அதாவது அவங்களுடைய உரை, ஜானகி தாதி அம்மா இருக்காங்களே, அவங்களுடைய உரையில அவங்க வந்து அந்த சொன்ன விதங்கள், அதாவது அவங்க சொன்னாங்க, மகாத்மா காந்தி அந்த காலத்துல இருந்தே நான் வந்து இதுவா இருக்கேன், இந்த இதுல ஈடுபாடோட இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது ஒரு மனிதனுக்கு வந்து முதல்ல ஆரம்ப காலத்துல வந்து, அதாவது குடும்பம், சம்சாரம், கிரகசாஸ்திரம் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி குடும்பங்கள்ன்றது வந்து இருக்கத்தான் இருக்கும். ஏன்னா ஒரு அதுவும் ஒரு இந்த இதுல ஒரு பங்கு மாதிரிதான். பட் இருந்தாலும் அதோட இல்லை, அதை நமக்கு செட்டில் பண்ணி கொடுத்து அவங்களுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணிட்டு அதாவது நேற்று இன்னொருத்தர் பேட்டி எடுக்கும்போது சொன்னாரு, முதல்ல ஆரம்பத்துல படிக்கிற காலத்துல இருந்தே அவர் வந்து இந்த மாதிரி ஒரு ஆன்மீக வளர்ச்சியில இருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. நிச்சயமாக நமக்கு வந்து சேவையினுடைய இது நமக்கு வேணும். இல்லைன்னா வெறுமை ஆயிடும் நமக்கு. ஒரு இதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சு போச்சு, எல்லா பவரும் வந்துருது, ரொம்ப பேர் புகழ் வந்துருது, ரொம்ப ஒசர உட்காந்துட்டோம், அதுக்கப்புறம் என்ன இருக்கு? ஒண்ணுமே கிடையாது. நாம உணர வேண்டியதே அப்பதான். சரி, கிடைக்கும் போது எல்லாம் கிடைக்குது, அது அமைதியா வாங்கிக்கிறோம். அதுவும் கடவுளுடைய அந்த அவங்களுடைய இதுதான், நமக்கு ஆசீர்வாதம் தான். அதுக்கப்புறம் நமக்கு வந்து என்ன பண்ண, 4 பேருக்கு 4 விஷயங்கள், 4 சேவைகள். அவங்களுக்கு என்ன தேவை, அவங்களுக்கு என்ன, ஏன்னா அவங்களுடைய இதை வந்து மனசு வந்து ஒரு சாந்தி அடையறதுக்கும், ஒரு பதட்டம் இல்லாம இருக்கிறதுக்கும், வாழ்க்கையில வந்து ரொம்ப தெளிவா இருக்கிறதுக்கும் நிச்சயமாக வந்து அது ரொம்ப உறுதுணையா இருந்தது. நிஜமாவே எனக்கு அது வந்து ரொம்ப மனசுல ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியதுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா அதுதான் தேவை. ஏன்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேல வந்து நமக்கு ரொம்ப அமைதி வேணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து எதுலயுமே அந்த டென்ஷன் சொல்றோமே, இப்போ அந்த டென்ஷன் இல்லாம இருக்கிறதுக்கு வந்து நம்ம சேவை மனப்பான்மை வந்துன்னா நம்மளை பத்தி நம்ம கவலைப்பட மாட்டோம். நமக்கு சுயமா அது வேணும், நமக்கு அது கிடைக்கலையே, இது கிடைக்கலையே, பேர் கிடைக்கலையே, புகழ் கிடைக்கலையே, பணம் கிடைக்கலையேன்ற எண்ணங்களே வராது. நம்ம இன்னொருத்தருக்கு சேவை பண்ணணும்ன்ற அந்த மனப்பான்மையில போயிடுறோம்ல. ஸோ அது தானாவே நமக்கு வந்து கிடைக்கும். நிஜமா அந்த அந்த சொன்ன வார்த்தையில அந்த பொருள் வந்து எனக்கு ரொம்ப இதுவா இருந்தது.
ரொம்ப நன்றி சச்சுமா. நீங்க இப்போ திரை உலகமும் சரி, ஐடி செக்டார்னு சொல்ற உலகமும் சரி, மற்ற துறைகளும் சரி, எங்க பார்த்தாலும் உங்களுக்கு இப்போ வந்து பயங்கரமா ஒரு டென்ஷன். நான் முதல்லயே சொன்ன மாரி மனிதன் வந்து பணம் மட்டுமே குறி அப்படின்றது வந்து அப் டூ 40 ஏஜ் வரைக்குமே அவனுடைய நோக்கம் அது மட்டுமாகவே இருக்கிறது. இப்ப நீங்க வந்து ஏன் இப்போ இந்த பிரம்மகுமாரிகள் அமைப்பு இந்த மாதிரி மற்ற துறைகளில் உள்ள முக்கிய பிரமுகர்கள கூப்பிடுறதன் காரணமே, அவர்களுடைய கருத்துக்கள பகிர்ந்துக்கிறதோட மட்டுமல்லாம, இவங்க என்ன பண்றாங்கன்றது அவங்க மூலமா அறிய வரணும். ஆம். இப்ப நீங்க இங்க வந்திருக்கீங்கன்னா, நீங்க போய் உங்களுடைய திரையுலக நண்பர்களுக்கெல்லாம் நீங்க சொல்லுவீங்க. நீங்களே சொன்னீங்க, நிச்சயம். ராஜா சுலோச்சனா மேடம் பண்ணாங்க, பகிர்ந்துக்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு. அதே மாதிரி நீங்க சொல்லும் பொழுது, வருங்காலத்துல இந்த மாரி துறைய அடுத்த தேர்ந்தெடுக்கிறவங்களுக்கும் சரி, வாரிசுகளுக்கும் அடுத்த வாரிசுகளுக்கும் ஒரு நிம்மதியான அந்த வாழ்க்கை பயணத்த ஒரு அமைதியான முறையில, ஒரு ஒரு ஆரோக்கியமான முறையோட முறையில ஆ அது ரொம்ப முக்கியம். உங்களுக்கு என்ன ஆகுது இப்ப அப்படின்னா, நீங்க கீதா, அந்த முறை வந்து கொஞ்சம் வந்து வேற ஒரு சிந்தனைகள்னால இதனால தவறி போறது. அதுக்கு வந்து இந்த மாரி ஒரு இதுவும், 2வது இந்த மாரி மீடியா மூலியமான எவ்வளோ பேர் இன்னைக்கு வந்து இந்த மீடியா வந்து எவ்வளோ ப்ளஸ்ஸா இருக்கு. அந்த மீடியாவ நல்ல விதமா உபயோகப்படுத்தணும். அந்த கண்டிப்பா, மீடியா மூலியமா நல்ல கண்டிப்பா. கருத்துக்கள், ம். நல்ல யோசனைகள், நல்ல விஷயங்கள் பகிர்ந்துக்கிறதுல எல்லாருக்குமே அது போய் இப்ப நீங்க தனிப்பட்ட முறையில நம்ம ஒரு 4, 5 பேர் தான் சுத்தி இருக்கிறவங்கள சொல்ல முடியும். மீடியா அப்படின்னாக்கா எவ்வளோ பேர் பார்க்குறாங்க, எவ்வளோ 1000 பேர் பார்க்குறாங்க. இல்லையா? கண்டிப்பா. பிரம்மகுமாரிகள் அமைப்பு உங்கள மாரி இருக்கிற திரையுலக பிரமுகர்கள் மட்டுமல்லாம, ஐடி செக்டார், மற்ற துறைகள், முக்கிய துறைகள், கவர்மெண்ட் கீழ வர முக்கிய துறைகள்லேருந்து பல முக்கிய பிரமுகர்கள இந்த மாரி நிகழ்ச்சிகளுக்கு வரவழைக்கிறதன் காரணமே என்னன்னா, நீங்க உங்களுக்கு ஒரு இவங்க என்ன பண்றாங்கன்னு உங்களுக்கு தெரியணும். அதே மாதிரி உங்க துறையிலயும் ஒரு அமைதியான சூழல்ல முன்னேற்றத்த காணணும். அதுக்கு எப்படி இவங்க உதவ முடியும் அப்படின்றத நீங்க கொண்டு போகணும்ன்ட்டு தான் இந்த மாதிரி நிகழ்ச்சிகளுக்கு உங்கள எல்லாம் வருக பண்ண வைக்கிறாங்க. நீங்க முன்னாடியே சொன்னீங்க, ராஜசுலோச்சனா மூலமாக நீங்க வந்தீங்க. உங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு. ஸோ இதே மாதிரி நீங்க வந்து ஏன்னா நீங்க உங்களுடைய பேஸ்டே சென்னை பேஸ்டு. நீங்க இந்த மாதிரி எங்க நிகழ்ச்சியில பங்கு பெறும் பொழுது, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு, உங்களுடைய திரையுலக மற்ற ஃபாலோயர்ஸ் எல்லாருமே ரசிகர்கள் கூட, "ஓ! சச்சு மேடம் வந்து இங்க போயிருக்காங்க. அவங்க வந்து நல்லா எடுத்து சொல்லுவாங்க." அப்படின்ற ஒரு நம்பிக்கை. ஸோ அந்த வகையில உங்களுடைய எதிர்கால ஒரு ஒரு என்ன ஆஸ்பெக்ட் இல்ல எதிர்கால என்ன பிளான் இத பேஸ் பண்ணி நிச்சயமாக இந்த அ ஆன்மீக உணர்வு மட்டுமல்ல, இங்க சொல்லிக் கொடுக்கக்கூடிய யோகா கூட உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு நீங்க முன்னாடியே பேசினீங்க. அத பத்தி ஒரு அதாவது இப்ப வந்து இப்ப இவங்க வந்து ஒரு அமைப்புல வந்து வெளியில இருந்து வந்து இங்க சொல்லிக் குடுக்குறாங்க. நான் அதான் சொன்னேன், சிலது வந்து இப்ப நீ இந்த பிரம்மகுமாரி இதுலயே இந்த ஆர்ட்ன்னு இதுன்னு ஒண்ணு ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு விங் ஒரு அமைப்பு. ஸோ அதுல கூட நெறைய இவங்கள வரவழைச்சு, நல்ல விஷயங்கள் எல்லாம் வந்து அவங்களோட பகிர்ந்துக்கிட்டு, இப்ப என்னால வந்துன்னா இந்த மாரி மீடியாவுல வந்து நான் நல்ல விஷயங்கள் 4 வந்து இந்த அமைப்பினுடைய இது எந்த அளவுக்கு எனக்கு மனசினுடைய ஒரு இது குடுத்தது. இதுல வந்து உங்களுக்கு நெறைய விஷயங்கள் இப்ப நீங்க சொல்றீங்க, யோகா சொல்றீங்க. அப்புறம் வந்து நெறைய சர்வீஸ் இது சென்டர் மாரி இந்த மாரி வச்சிருக்காங்க. தியானம் இதெல்லாம் வச்சிருக்காங்க. சில சமயம் ட்ரெய்னிங் மாரி ஒரு இது மாரி ஒரு 7 நாள் இந்த தியானம் எப்படி முறையா பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுல வந்து என்னன்னா, ஒரு தொழில்ல ப்ரொஃபஷனல்லயும் ஒரு டென்ஷன் இருக்கு. இப்ப எங்களுது எப்படின்னா, எங்களுது வந்து நடிப்பு தொழில். நடிப்பு தொழில்ல நீங்க பார்த்தீங்கன்னா, நெறைய விஷயங்கள் வந்து எங்களுக்கு டெய்லி விதவிதமான கேரக்டர்ஸ். ஒரே மாதிரி இருக்காது எங்களுக்கு. அந்த கேரக்டரா நாங்க மாற வேண்டிய கட்டாயம் இருக்கும். அந்த மாற வேண்டிய கட்டாயம் வரும்போது, எங்களுக்கு வந்து உள்ள வந்து அத நாங்க தயார் பண்ணுவோம். இந்த மாரி பண்ணியே ஆகணும், இந்த மாரி பெர்ஃபார்ம் பண்ணி ஆகணும்போது, அப்ப எங்களுக்கு பாடியில ஃபுல் இது வந்து எல்லாமே அதாவது டென்ஷன். அடி வயித்துலேருந்து அந்த ம். டயலாக் சொல்றதோ, ஒரு ஹெவியா ஒரு எமோஷனு ஒரு தாய் வந்து தன் மகன்கிட்ட வந்து பேசுறா மாரியோ, இல்ல ஒரு காதலன் ஒரு கைவிட்ட பேசுறா இந்த மாரி தான் ஒரு எமோஷனோட ஆக்ட் பண்ணும். அப்ப எமோஷனோட ஆக்ட் பண்ணும்போது எங்க பாடியில எல்லாம் நெறைய சேஞ்சஸ் வருது. ஸோ அப்போ வந்து எங்களுக்கு வந்து நிச்சயமாக இந்த மாரி ஒரு இதுல வந்து நிதானமாக, அமைதியாக இந்த லெக்சர கேட்டோ, ஒரு இத கேட்டோ எங்களுக்கு வந்து அந்த மன அமைதி. ஏன்னா பரபரப்பான வாழ்க்கை எங்களுது. எங்களுது ரொம்ப ஒரு ஒரு நிச்சயமாக அது ஒண்ணு. 2வது வந்து நெறைய ஆர்டிஸ்ட் இப்போ இருக்காங்க. ஏற்கனவே நெறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க. நேரமின்மையினால தான் இப்ப நாங்க கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிட்டு வரோம். இத தவிர வந்து இந்த வளரும் இளைஞர்களுக்கு இருக்காங்க பாருங்க. இந்த காலேஜ் கோயிங்ஸ் அவங்க இவங்க. இதுலலாம் போய் அங்க கூட இவங்க போய் வந்து சிலது பண்றேன் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோன்ற மாரி சொல்றாங்க. அங்கேயே போய் ஸ்கூல்ஸ்ல ஏன்னா தவறான விஷயங்கள் நெறைய கொஞ்சம் வருது. அந்த மைண்ட வந்து அவங்களுக்கு வந்து அந்த தவறா போகாம இருக்கிறதுக்கு எதையாவது கொண்டு அவங்கள நிறுத்தணும்.
அந்த தியானம் இருக்கு பாருங்க, இங்க நம்ம சொல்றோமே அந்த இதை கொண்டு நிறுத்தணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அங்க போய் வந்து அவங்களுக்கு அவங்க ஒரு மாதிரி ஒரு அவங்கள உருவாக்கணும். ஸோ அதுக்கு வந்து இவங்க அங்கேயும் போகலாம். இவங்களுடைய சிஸ்டர்ஸோ பிரதர்ஸோ யாரோ போய் அங்கேயும் இவங்க போய் பண்ணலாம். வெளியில இருந்து இப்ப நிறைய பேர் இங்க வரத்துக்கு, ஏன்னா தானாவே ஒரு ஈடுபாடோட இப்ப வந்து இந்த மாதிரி அமைப்புகள் நிறைய இருக்கலாம். ஒவ்வொருத்தருது ஒரு விதமான அதுல யாருக்கு ஈடுபாடு வருதோ அவங்கெல்லாம் அதுல வரலாம். ஸோ இப்போ எனக்கு இதுல ஃபுல்லாவுமே எனக்கு இதுல தான் எனக்கு வந்து ஒரு மன அமைதியோ இல்லை இவங்க டைப் ஆஃப் இது எனக்கு பிடிக்கிறதோ, ஸோ அந்த மாதிரி வரலாம். அதனால இவங்க வந்து என்ன பண்ணணும், இவங்க பண்ற இது எல்லாமே நல்லா இருக்கு. இவங்க எல்லாமே இன்னும் ஆர்ப்பாட்டமே இல்லாம இவங்களது வந்து பார்த்தேன் நான், ஆர்ப்பாட்டமே இல்லை எதுலேயுமே. தானாவே ஒவ்வொருத்தரும் அவங்க பண்றதுல நமக்கே தானாவே ஒரு ஈடுபாடோட ஆட்டோமேட்டிக்கா உள்ள வந்துருவோம். ஸோ இவங்க யாரு ஒண்ணுமே ஒரு அனாவசியமான ஒரு இது எங்களுதுதான் பிரமாதம் அந்த மாதிரி எதுவுமே அவங்க என்னைக்குமே அவங்க பாட்டுக்கு அமைதியா ஒரு பக்கமா இருந்து அழகா பண்ணிட்டு இருக்காங்க இவ்வளவு வருஷமா. எனக்கு நல்லா தெரியும் இவங்களது. பட் நான் ரொம்ப அடிக்கடி வர முடியாத காரணத்தினால இப்ப எனக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் கூட நிச்சயமாக நான் வந்து திரையுலகத்தை சேர்ந்த பல நடிகைகள், சக நடிகர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. எல்லார்கிட்டயுமே இந்த மாதிரி வந்து ஒரு நல்ல இதை தெரிஞ்சுக்கணும், நாம அமைதியா இருக்கணும், கெட்ட எண்ணங்கள் ஒரு தவறான முடிவுக்கு வருது இதெல்லாம் இல்லாம இருக்கணும் அப்படின்னா நாம இந்த மாதிரி ஒரு வழியில போறது நல்லதுன்றது நான் எடுத்து நிச்சயமா சொல்லுவேன். முக்கியமா இப்ப ஒரு நடிகை அப்படின்னும் பொழுது ஒரு நடிகைகள் இந்த திரையுலக சார்ந்தவங்களுக்குமே முக்கியமானது ஒண்ணு வெளி உலக தோற்றம், இன்னொன்னு வந்து உணவு ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த உணவு வந்து ஒரு நல்லபடியா இருந்தாதான் நீங்க நலமா இருப்பீங்க. நீங்க நலமா இருந்தாதான் உங்களுடைய பகுதியை சரியாக பண்ண முடியும். எங்க ஷூட்டிங்ல நின்னா கூட சரியா முடியும். ஸோ அந்த வகையில கடந்த 2 நாட்களாக இங்க இருக்கீங்க. நீங்க பேசும்போது கூட சொன்னீங்க, அப்பா என்ன மாதிரியான ஒரு சர்வீஸ்ன்னு. அந்த உணவு பத்தியும் அது எப்படி வந்து நீங்க அவங்கள்ட்ட கூட கேட்டு தெரிஞ்சுட்டதா நான் கேள்விப்பட்டேன். எப்படி நீங்க தயாரிக்கிறீங்க, என்ன இதெல்லாம், அதை பத்தி உங்களுடைய அனுபவத்தை சொல்லுங்களேன். அதாவது இவங்க வந்து இவங்களே தயாரிக்கிறாங்க. ஸோ இவங்களே தயாரிக்கும் பொழுது அதுல காரம், இனிப்பு, உப்பு, இந்த கசப்பு, இனிப்பு அந்த மாதிரி சொல்லுவேன். ஏன்னா வாழ்க்கையிலயோ ஒரு தெய்வீகத்துக்கோ நிச்சயமா இந்த சுவையும் வந்து ஒரு இதுவா சப்போர்ட்டா இருக்குன்னு எங்க பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க. நிச்சயமா. ஏன்னா இப்ப நீங்க காரம் சாப்பிடும்போது பிளட்டினுடைய இதுவோ, உப்பு சாப்பிடும்போது ஏன் பிளட் ப்ரெஷர் நமக்கு ஏறுது, உப்பு நம்ம கொஞ்சம் அதிகமா சாப்பிடும்போது பிளட்டினுடைய அந்த பம்பிங் ஜாஸ்தி, அந்த இது ஜாஸ்தி ஆக்கிடும். ஸோ இது எல்லாமே ஒரு கட்டுப்பட்டு ஒரு நிதானமா இருந்தால் தான் அப்பதான் நம்மளுடைய இப்ப நம்ம வேலை செய்யும் போது நமக்கு வந்து ஒரு பரபரப்பு இல்லாம ரொம்ப இது இல்லாம இருக்கணும்னா எல்லாத்தையுமே குறைச்சி சாப்பிடணும். குறைச்சி சாப்பிட்டாதான் நம்ம அங்க வந்து நல்லபடியா இருக்க முடியும். 2வது ஒரு தோற்றங்கள், சினிமா ஆர்டிஸ்ட்ன்றது வந்து பாத்தீங்கன்னா வெளியில கிளாமர் தான். இப்ப எனக்கு கூட அந்த தொழில்ன்றது நான் அது உள்ள போய் என்னுடைய ப்ரொஃபஷனலா அந்த செட் இந்த மாதிரி ஃப்ளோர் உள்ள போய் நான் ஆக்ட் பண்ணும் பொழுதுதான் நான் சினிமா நடிகை. அதை விட்டு வெளியில இருந்தா நான் சராசரி பெண்மணி தான். எல்லாரும் மாதிரியும் தான் நானும் வீட்டுல என்னுடைய வேலைகளோ இதுவோ பாக்குற மாதிரி. இந்த 2 நாள்ல நடந்த ஹாஸ்பிட்டாலிட்டி, அதாவது இந்த மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி வந்து இவ்வளோ பேரை வச்சுக்கிட்டு இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான இதை வச்சுக்கிட்டு இப்படி கவனிக்கிறாங்கன்னா நான் வந்து பிரமிச்சு போயிட்டேன். ஏன்னா கொஞ்சம் கூட கூட்டம்னா கூட்டம் எல்லாரும் ஒரே நேரத்துல அப்படின்னா எல்லாரையும் கவனிச்சு இதுல ஏற்றத்தாழ்வே இல்லாம எல்லாரையும் அவங்க இன்னும் கேட்டு 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 போட்டு இப்படிலாம் பண்றாங்க. 2வது சுவை ரொம்ப மீடியம் கரெக்டா இருக்கு. உப்பு அதிகமா இல்லை, எண்ணெய் அதிகமா இல்லை, நமக்கு எந்த விதமான ஒரு கொலஸ்ட்ராலோ இதுவோ எதுவுமே வராது. ஏன்னா அதுவும் நம்மளுடைய மைண்டையும் நம்மளுடைய இதையும் பாடியையும் நமக்கு வந்து சரி கட்டுறதுக்கு காரணமே சாப்பாடும் ஒரு இதுதான். உங்களுக்கு கோவமே வராது, ரொம்ப சாந்தமா உணர்வு. ஆமா, சாத்வீக உணர்வை தூண்டுற மாதிரிதான் சாத்வீகம்ன்றது கரெக்ட். சோ ரொம்ப அழகா இத வந்து மேனேஜ் பண்றதுன்றது அவ்வளவு தூரம் இல்ல. நிஜமாவே சொல்றேன், அவங்க வந்து ஜானகி தாதிமா வந்து அவங்க வந்து நிஜமா அவங்கள பாக்குறதுக்கே முதல்ல புண்ணியம் பண்ணிருக்கணும். சோ அது எனக்கு கிடைச்சது, எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி சச்சிமா. நிஜமாவே நீங்க இவ்வளவு அழகா இந்த 2-3 நாள்ல உங்களுக்கு கிடைச்ச அனுபவங்களை ரொம்ப அழகா எங்களுக்கு எடுத்து சொன்னீங்க. நேயர்களுக்கும் இது ரொம்ப ஒரு, ஏன்னா என்னதான் இருந்தாலும் ஒரு நடிகைனா நீங்க நிறைய பேர் கேட்டாங்க அப்படின்னு கூட சொன்னீங்க. இங்க நான் உங்களை பார்த்திருக்கேன். என்னதான் இருந்தாலும் திரையுலக ஒரு பிரமுகர் வராங்கன்னும் போதே மக்களிடையே பெருத்த ஒரு வரவேற்பு கிடைக்கிறது. ஸோ எங்களுடைய நேயர்களுக்கும் உங்களுடைய பதில்கள், அனுபவங்கள் எல்லாமே ஒரு நல்ல தகவல்களை கொண்டு போய் சேர்க்கிறோம் அப்படின்னு நாங்க நம்புறோம். வணக்கம். பரபரப்பான தனது திரைப்பட அலுவலர்களுக்கிடையே
நம்மிடையே வந்திருந்து ஜானகி தாதியின் 100வது பிறந்தநாள் விழாவில் கலந்து கொண்டதோடு மட்டுமல்லாமல் தனது அனுபவங்களை நேயர்களுக்காக நம்மிடையே குமாரி சச்சு அவர்கள் பகிர்ந்து கொண்டார்கள். அவர்கள் இந்த நிகழ்ச்சியில கூறின தகவல்கள் எல்லாம் நேயர்களுக்கும் பிடித்திருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.